கோனிஜான் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஹாவோல்டன் எதிர்பார்த்த Q&A. ஸோ நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ்லாம் இருக்குது. பட் அனிமே பற்றின கொஷின்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றபடி பர்சனல் பற்றின கொஷின்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, எல்லாத்துக்கும் ஹானஸ்ட்டாக நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வளமையாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமே பற்றின கண்டத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே இல்லாமல் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா லில்லி மலை சுபாஸ்கரன் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வியே ப்ரோ யுவர் நேம். என்னோடய நேமை பார்த்தீங்கன்னா ஒரு 50K அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10K 20K அப்படி வரும்போது ஒரு லெட்டராக ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி 3 லெட்டர்கிட்ட ரிவீல் பண்ணியிருப்பேன். ஸோ பழைய Q&A வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கும் தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் இவங்க தான் கேட்டிருக்கானுங்க. ப்ரோ யுவர் லவர் நேம். லிட்ரலி எனக்கு லவர்லாம் கிடையாது. ஐ எம் சிங்கிள் சின்ஸ் 2006. அதாவது பிறந்ததுலேருந்து சிங்கிளாக தான் இருக்கேன். அண்ட் ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணால் தான் அந்த பொண்ணை நேமே சொல்லலாம். அதுவும் அந்த பொண்ணை கேட்டு நம்மளை யாருமே லவ் பண்ணலை. ஸோ நாம் இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் ப்ரோ யுவர் ஏஜ் அண்ட் ப்ரோ யுவர் ஃபேஸ். அதாவது ஃபேஸ் ரிவீல் கேட்டிருக்காரு. ஃபேஸ் ரிவீல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு 50K 100K போனோம்னா போகுமான்னு தெரியல. ஏன்னா 3Kயில் நிற்கும். 3K கூட வரல, 2Kயில் நிற்கும். ஸோ அப்படி வந்தோம்னா கண்டிப்பாக நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவேன். என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 இப்போ தான். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் எந்த ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணுறேன்னு கேட்டிருக்காரு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டில் நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கேப்கல் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கிளிப்சார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், அது பிசியில் இருக்குது. ஸோ அதில் எடிட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் அதை பற்றின தகவல். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவரோட நேமை சொல்லியிருக்காரு. அவரோட நேம் என்ன கேட்டிங்கன்னா அஸ்வின். ஸோ ஹாய் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹினாட்டா உசுமாகி கிட்டத்தட்ட 200 கேள்வி கேட்டிருக்காங்க ஜஸ்ட் ஒரு கமெண்டில். ஸோ ஒன்று நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க ஒட்டாக்கு. ஐ எம் நாட் பேட் அண்ட் ஐ எம் நாட் குட். ஏதோ ஏவரேஜாக போய்ட்டுருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அடுத்து நீங்கள் சிங்கிளாக கமிட்டடானு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஐ எம் சிங்கிள். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நெக்ஸ்ட்டு லவ் லைஃப்லாம் எப்படி போகுன்னு கேட்டிருக்காங்க. என் லவ் எப்போயும் ஒன் சைட் லவ் தான். ஸோ ஒன் சைட் லவ் அது எப்போ டைட்டானிக் மாதிரி மூழ்கி போயிட்டுருக்கு. லைஃப் நல்லா போகலை. நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுது? இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட்டோடு நான் அந்த கடமையை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி தான். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்யூச்சர் எய்ம் என்ன? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, உயிரோடு இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா மற்றதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு உயிரோடு இருந்தால் காணும். அனிமே கம்யூனிட்டியில் இருக்கிற அனிமே யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டப் வைப்பீங்கன்னு சொன்னீங்களே, அது வாரத்துக்கு முன்னாடி ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்குள்ளே நான் 100K ஒரு 50K அடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் டே லைவ் வாங்க. லைவ் வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னுக்கே சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மை தான். நான் இன்ஃபார்ம் பண்ணாமல் தான் லைவ் வரேன். ஸோ இனிமேல் நான் எப்படியாச்சும் லைவ் வாரத்துக்கு முதல் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அட்லீஸ்ட் போஸ்ட் போடுவேன். இல்லை நான் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ அதோட லிங்கை கீழே ஆட் பண்ணி விட்றேன். அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நான் அப்டேட்டை சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எத்தனை அனிமே பார்த்துருக்கேன்னு கேட்காங்க. லிட்டரலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 300 அந்த ரேஞ்ச் மட்டும் எண்ணிட்டு இருந்தேன். ஒரு 400 மட்டும் எண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கவுண்ட் பண்ணுறது விட்டுட்டேன். ஸோ தெரியல, கண்டிப்பாக ஒரு 500+ வச்சுக்கோங்களேன். ஃபேவரட் அனிமே கேரக்டர் எனக்கு யாட்டோ பிடிக்கும், நம்மளுடைய ஒபிட்டோ பிடிக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாஞ்சிக்கு மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நருட்டோவில் ஸ்டில் ஒபிட்டோ தான் நான் பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்சல்யூட்லி ஒபிட்டோ தான் நருட்டோவில் எப்பயும் ஃபேவரெட்டு. என் எல்லோரும் ஃபேவரட் தான். பட் ஒபிட்டோ எப்பயும் ஒரு சில படிகள் மேலே. பிடிச்ச அனிமே வில்லன் பார்த்தீங்கன்னா எனக்கு சுகுனா பிடிக்கும், மாத்ரா பிடிக்கும். நான் ப்ளீச் பார்க்கலனாலும் எனக்கு ஈசன் பிடிக்கும். ட்ரூத் என்னென்னா எனக்கு வில்லனில் தனிப்பட்ட ஃபேவரெட்டுன்னு இப்போதைக்கு யாரும் இல்லை. அப்படி யாராச்சும் எனக்கு ஃபேவரெட்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோவில் அது மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபேவரட் வில்லி அனிமே கேரக்டர் கேட்டிருக்காங்க. எனக்கு வில்லின்னு அப்படி பெருசான ஞாபகம் இல்லை. பட் மாக்கிமா சொல்லுவேன். மாக்கிமா ஃபேவரட் வில்லி எனக்கு. எது மாக்கிமாவா? வில்லன் கேரக்டரான மட்டும் கேட்டு தந்துட்டாங்க. மாக்கியமாக ஒரு சில வில்லத்தனங்களையும் பண்ணியிருக்காங்க. அது அப்கமிங் எபிசோட்ஸில் பார்ப்பீங்க. மூவி பார்த்தவங்க தெரியும். பிடிச்ச ஃபீமேல் அனிமே கேரக்டர் மிக்காசா பிடிக்கும். அண்ட் ஹியோரி பிடிக்கும் ஃப்ரம் நொரகாமி. ரொம்ப அண்டர்ரேட்டட் அனிமே. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹினாட்டாவும் பிடிக்கும். பிடிச்ச நருட்டோ ஃபீமேல் கேரக்டர் ஹினாட்டா, சுனாடே, ஹாக்கு.
நருட்டோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்? ஹி இஸ் அ குட் கேரக்டர். நல்லவர், வல்லவர், நாலும் தெரிஞ்சவர். ஏன்னா அடிக்கடி ரசங்கன்னு சொல்லுவார், இல்லாட்டி தத்தோபியோன்னு சொல்லுவார். ஆனால் அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல அவர் அடிச்சிக்க ஆளே கிடையாது. ஹி இஸ் அ குட் பெர்சன் எனக்கு தெரிஞ்சு. சாஸ்கே கேரக்டர் பார்த்தினா என்னுடைய ஒப்பீனியன். சாஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன், அறிவில்லாதவன், தற்குறி. ஸோ அண்ணங்காரன பேச்சு கேட்காம ஊர் சுற்றி தெரிஞ்சா இப்படி தான்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாஸ்கே தான். அந்த புறம்போக்கு அக்காட்சுகியில் சேர்ந்துருக்கலனா எவ்வளோ பிரச்சனை வந்திருக்காரு. ஸோ வந்து சாஸ்கே நான் ரொம்ப வெறுக்கிறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஏன் ஒபிட்டோ நருட்டோவோட உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டான கேரக்டர்னு கேட்டிருக்கானுங்க. லவ் தான். நெக்ஸ்ட்டு கொஷின், ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் வந்தால் நீங்கள் நருட்டோ மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கானுங்க. அதுக்கு ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் வரணும். வந்ததுக்கப்புறமா வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் நான் நருட்டோ ஆகிட்டேன்னு. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி தருவேன், ஓகேவா? ஸோ அதையும் வாசி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ தட்ஸ் ஒய் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை லவ் பண்ணியிருக்கீங்க? அதில் எந்த லவ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் என் லைஃப்பில் 2 லவ் ஸ்டோரி இருக்குது. 2மே ஒன் சைட் தான். ஸோ 2லேயும் கஷ்டப்பட்டுருக்கேன். போத் 2மே அதே லவ் தான், அதே மனசு தான். பட் பொண்ணு மட்டும் தான் வேறு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பட்டுக்கிட்டு இருக்கேன் அண்ட் படுவேன். ஸோ ஏன்னா எனக்கு இன்னொரு லவ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் ஒரு பொய் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. மன்னிச்சு விட்டுருவீங்களா? இல்லை நான் வந்து ஹர்ட் ஆகிட்டு பேசாமல் விட்டுருவேன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்ச பர்சன் பேசினாலே போதுன்ற நிலைமை நான் இருக்கேன். ஸோ அவங்கள வந்து பேச சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இதை பற்றி திங்க் பண்ணலாம். பட் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்களாம் அவ்வளோ ஈஸியாக. ஒரு படியாக இந்த கமெண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ எடிட் கிட்ட வந்திருக்கு. ஐஎம் எஸ்டிஜே, என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ், உங்களை ஞாபகம் இருக்குது. பிகாஸ் நீங்களோட லிட்டில் சிஸ்டர், நான் மறக்க மாட்டேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர். நெக்ஸ்ட்டு வந்து சுபைர் ரிஸ்மி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் யுவர் ஸ்பெஷல் பர்சன் அண்ட் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் கேர்ள்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு ஸ்பெஷல் பர்சன்னு கேட்டிங்கன்னா ஐடியாவே இல்லை. நான் ஒன் சைடு அலோவ் பண்ணவங்க என் கூட இல்லை. ஸோ எப்படி இருந்தால் அவங்க எனக்கு ஸ்பெஷல் தான். ஸோ அவங்கள சொல்லுவேன். அண்டு ஃபேவரட் கேர்ள்னு கேட்டிங்கன்னா அவங்க தான், வேறு யார்? பட் இவங்களை தாண்டி எனக்கு ஃபேவரட்டான ஒரு உமன் இருக்காங்க. வேறு யாரில் எங்கள் அம்மா தான். ஸோ தட்ஸ் ஆல். அடுத்து 2-in-1 கேமர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. தலைவா உங்கள் ரியல் நேமை சொல்லுங்கள். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் எஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் தான். பட் ரியல் நேம் சொல்ல முடியாது. ரீசன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஹினாட்டா உசுமாக்கி மாதிரியே இந்த ஒபிட்டோ எடிட்டும் இன்னொரு பெரிய ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 கொஷின்ஸ் இருக்குது. அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ கைஸ், போர் அடிக்கணும் கிளம்பி போயிடறாங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பார்த்துடலாம். வாட்ஸ் யுவர் பிக்கெஸ்ட் இன்செக்யூரிட்டி? என்னுடைய வாய் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சைல்ட்ஹுட்டில் நடந்த ஹாப்பியஸ்ட் மெமரி கேட்டிருக்காங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ ஐ எம் சாரி அபவுட் தட். நெக்ஸ்ட்டு வந்து என்னை டெய்லி எது மோட்டிவேட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு சொல்லப்போனால் என்ன எதுவுமே மோட்டிவேட் பண்ணலை. நானாக தான் மோட்டிவேட் ஆகி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வாழ்கிறது ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ வாழுவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த லைஃப் வந்து சொல்லித்தந்த ஒரு பாடம், அதாவது வந்து ரொம்ப கஷ்டமான வழியில் சொல்லித்தந்த ஒரு பாடம் என்ன கேட்டிருக்காங்க. ஒன்று தான், யாருமே உங்கள் கூட பெர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குன்னு ஆசை அவங்க கூட. பட் அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே ரொம்ப கஷ்டப்படுத்தி சொல்லி தந்து இந்த வாழ்க்கை. ஸோ அதை நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னா, எதை பார்த்து நான் ரொம்ப பயப்படுறேன்? லூசிங் பீப்புள். அதாவது வந்து எனக்கு பிடிச்சவங்கள நான் இழக்கிறது. பிடிச்சவங்க சொல்கிறத விட என் கூட கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களே அவங்க ரொம்ப அட்டாச் ஆயிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்கள நான் திருப்பி மிஸ் பண்ணிடணும் ஒரு பயம் வரும். ஸோ அந்த ஒரு பயம்தான். என்னை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்க அந்த ஒரு இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது யாராலையும். ஸோ அந்த ஒரு பயம் எனக்கு வந்து ரொம்பவே இருக்குது. நெக்ஸ்ட்டு, யாருக்கு என்னையை பற்றி ரொம்ப தெரியும்னு கேட்டிருக்காங்க. என்னை பற்றி யாருக்குமே ரொம்ப தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது, என் அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. ஏன்னா என்னை பற்றி எனக்கே தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து என்னால் சேஞ்ச் ஆக முடியும்னு நான் நம்புகிறேன்னு கேட்டிருக்காங்க. தெரியல. நான் வந்து சேஞ்ச் ஆகுவேனான்னு எனக்கு தெரியல. பட் ஆகிட்டுருக்கேன்னு ஒரு தோணுது எனக்கு. நான் முதலே மாதிரி இல்லை, சேஞ்ச் ஆகியிருக்கேன். ஸோ அதால் நான் ஆசைப்படாத மாதிரி சேஞ்ச் ஆகிடுவேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி சேஞ்ச் ஆக மாட்டேன். நீங்கள் யாரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜோரோவை. என்னுடைய பிக்கெஸ்ட் ட்ரீம் என்னென்னு கேட்டிருக்காங்க. என்னோடய பிக்கெஸ்ட் ட்ரீம் பார்த்தீங்கன்னா நிலாவில் வடை சுடுறது. அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் ஜூபிட்டரில் இன்னொரு பிரான்ச் அந்த வடை கடைக்கு திறக்கிறது. என்னைய ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த பென்குயின், ரீசெண்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்களே, அந்த ஒரு பென்குயின் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த பென்குயின் தான் நான்ற அளவு கூட நான் யோசிச்சுட்டேன். ஸோ வந்து அந்த பென்குயினுக்கு ஸ்டில் என் ஹார்ட்டில் ஒரு மிகப்பெரிய இடம் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நானும் அந்த பென்குயின் கூட்டத்தில் ஒருத்தன். நெக்ஸ்ட்டு வந்து எதுக்கு பீப்புள் பார்த்தீங்கன்னா என்னையை பற்றி நினைவு வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டிருக்காங்க. இது இவங்க ஏன் இப்படி கேட்டிருக்காங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்னை மறக்கக்கூடாது, நிறைய பேர் நினைவில் நான் வாழணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு கேள்வி ஏன்னு கேட்டிருக்காங்க. லிட்ரலி
என்னை பொறுத்தவரையில் டெத்து நான் பார்த்தீங்கன்னா சாகிறது, ஐ மீன் கேன்சர் வந்து சாகிறது, வயசு வந்து சாகிறது, ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது, சூசைட் பண்ணி சாகிறது தான் கிடையாது. என்ன பொறுத்த டெத்துனா ஒருத்தங்க மறக்கிறது. ஸோ யாரும் என்னை மறக்கக்கூடாதுன்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்லலை, நீங்கள் ஒன் பீஸில் சோப்பரோட பேக் ஸ்டோரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதே ஒரு லைன் வந்திருக்கும். ஸோ அதைத்தான் வந்து இங்கே நான் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். கோஃபியா டீயான்னு கேட்டிருக்காங்க. லிட்ரலி நான் ரெண்டுமே குடிக்க மாட்டேன். கேம்பா ஒன்லி. கம்பா குடிங்க தெம்பா இருங்க. லொட்ரி வின் பண்ணால் என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டஸ் போடுவேன். ஐஸ்கிரீம்ஸ்லேயே என்னுடைய ஃபேவரட் ஃப்ளேவர்னு கேட்டிருக்காங்க. சாக்லேட். இவங்களுக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணால் என்ன சாங் டெடிகேட் பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. சத்தியமாக எனக்கு தெரியலை. ஆர் யூ மார்னிங் பர்சன் ஓர் நைட் பர்சன் கேட்டிருக்காங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஆகவும் அண்ட் டே டைம் மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனாக சுற்றக்கூடிய ஒரு அரிய வகை உயிரினம் தான் நான். ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் என்னை எப்போயாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. சத்தியம் இல்லை. ரிலாக்ஸ் பண்ணுறதுல எந்த ஒரு வே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்னு கேட்டிருக்காங்க. ஆனிமே பார்க்குறது, சாங்ஸ் கேட்குறது, அவ்வளவுதான். ஒருபடியாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. இன்னும் கொஷின்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. அடுத்து பிரின்ஸ் தமிழ் கேட்டிருக்காரு. யூடியூப் இன்கம் ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி, ஒரு நாளைக்கு 4 கோடி வரும். மந்த்லி ஒரு 1000 கோடி வரும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒபிடோ எடிட் பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு 11 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 11க்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். எகெயின் சான்ஸ் கிடைச்சா ஒரு ஜப்பானீஸ் கேர்ளை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. சான்ஸ் கிடைச்சா ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ணுவேன். பொண்ணு கிடைச்சா போதும். ஜாப்பனீஸ் என்ன, அது என்ன, இது என்ன, பொண்ணு இருந்தாலே போதும். ஃபேவரட் டெசர்ட்னு கேட்டிருக்காங்க. கேக்கு தான். நமக்கு வேறு எதுவும் இல்லை, கேக்கு தான். யுவர் ஃபேவரட் ஃபேமிலி மெம்பர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மை பிரதர், என் அண்ணன் தான். அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப பேர்டு வேர்ட்ஸாக திட்டுவான், அடிப்பான், எவ்வளோ கேவலமான ட்ரீட் பண்ணுவான். பட் அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ மை பிரதர். ரொம்ப ஸ்பெஷலான திங் இது வரைக்கும் நான் யாருக்கு கொடுக்காதது ஹேட்டு தான். நான் யார் மேலேயும் வன்மத்தை காட்டுனது கிடையாது. ஸோ இதை நான் வந்து இந்த இடத்த தெரிவித்துக்கொள்கிறேன். அதை தான் நான் யாரும் கொடுத்ததும் கிடையாது. என்னுடைய பிறந்த தினத்தை கேட்டிருக்காங்க. 2006 3ஆம் மாதம் 17ஆம் தேதி வருது. ஸோ மறக்காம விஷ் பண்ணுங்களா. யுவர் ஃபேவரட் ட்ரெஸ் டைப் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தெரியல. நீங்கள் உடுப்பு போடுங்க, அவ்வளோ போதும். போட்டால் மட்டும் போதும். நீங்கள் எப்படி போடணும் அப்படி போடணும் பிடிக்கும்னு இல்லை, போட்டால் மட்டும் போதும். பட் குறிப்பாக பொண்ணுங்க சாரியில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். என் பசங்க சும்மா அழகு தான். யுவர் ஃபேவரட் மீல்னாலே ஃபேவரெட்டு தான். எது தந்தாலும் சாப்பிடுவேன். அதாவது வந்து சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவேன். யுவர் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு 8 மணி தேவலாம். வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. February 30ஆம் தேதி நான் மறக்கவே மாட்டேன். ஒவ்வொரு வருடமும் மறக்க முடியாத ஒரு நாள், அதாவது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. August 9. நான் எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய ஹைட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய ஷார்ட்டும் இல்லை. ஏவரேஜாக ஒரு ஆம்பளைக்கு என்ன ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டு. ஜோய் பாய் கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஐ எம் யுவர் பிக் ஃபேன் ப்ரோ. உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேட்டிருக்காரு. இது சொல்லலாம் ப்ரோ. லவ் ஸ்டோரி பற்றி நிறையவே. எப்படி சொல்கிற, கிட்டத்தட்ட நாம் ஒருத்தங்களை லவ் பண்ணுவோம், அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக நினைப்போம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைப்போம். பட் அந்த ஒரு பர்சனுக்கு நாம் வந்து ஸ்பெஷலாகவும் இருக்க மாட்டோம், இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்க மாட்டோம். நான் வந்து எப்படி அவங்களுக்கு தெரியாமல் நாம் நிறைய எஃபர்ட் போடுவோம். அவங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ நம்ம பாட்டுக்கு எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். பட் அது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. கடைசி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ரைட் பர்சனோட அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை பார்த்துட்ருப்பாங்க. நாம் தனியாக ராங் பர்சன் ஆகிட்டோம்னு வச்சு நம்ம டிப்ரெஷன் ஆகிட்ருப்போம். பட் உண்மைன்னு கேட்டிங்கன்னா நாம் உண்மையாக ராங் பர்சன் தான். ஸ்ரீலங்காவில் எங்கே வாழ்கிறீங்கன்னு எகெயின் ஒபிடோடிட் கேட்டிருக்காங்க. என் வீட்டில் ப்ரோ. ஒபிடோடிட் தான் பார்த்தீங்கன்னா எகெயின் கேட்டிருக்காங்க. அனிமையை பார்க்குறதால கிடைத்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அமைதியாக இருக்கிறது. நண்பர்களே, ஒருபடியாக Q&A, ஐ மீன் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் பல ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மை, ஒரு சில ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிக்ஷனலாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப லெந்தாக போய்ட்டு நினைக்கிறேன். ஸோ அது தப்பாக சொல்லியிருந்தால் சொல்லலாம், மிஸ் பண்ணியிருந்தாலோ ஐ ஆம் சாரி அபவுட் தட். என்ன அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கலாம், பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணலை. ஒபிடோடிட் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாப் தெரிவிச்சுக்கொள்ளும். எனக்கு ஹின்னாட்டோஸ்மாக்கி பெரிய ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் ரொம்ப உளர்றேன், ஏன்னா ரொம்ப பேசிட்டேன். ஸோ மண்டையில் எதுவுமே இல்லை, சும்மா பிரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். டேக் கேர் கைஸ், சைனோரா.